திரு ஸ்டாலின் இன்னைக்கு பல பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு விடாரு. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி பெறும் ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தாராபுரத்தில் இருக்கின்ற இந்த எழுச்சி பயணத்தில் இடம்பெற்றுகின்ற மக்களை வெள்ளத்தை பாருங்கள். இந்த மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி இதுதான் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி. ஆகவே நீங்கள் காண்பது பகல் கனவு. நீங்க கூட்டணி பலம் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி இங்க இருக்கிற மக்களுடைய பலம். அதை நம்பி நாங்கள் தேர்தல் நிற்கின்றோம். இன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய பலம் தான் தேவை. மக்கள் எண்ணினால் மக்கள் தான் ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய வலிமை படைத்தவர்கள். மக்கள் தான் நீதிபதிகள். அவர் அளிக்கின்ற தீர்ப்பு தான் இறுதியானது. அவர்கள் யாரை ஆட்சியில அமர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவார்கள். அதுதான உண்மை. நீங்க தானே முடிவு செய்யறீங்க. உங்களை முடிவு தானே இறுதியானது. ஆனா ஸ்டாலின் உங்களை நம்பல, கூட்டணி நம்பிக்கொண்டிருக்கின்றார். அண்ணா திமுக மக்களை நம்பிக்கொண்டிருக்கின்றது, திமுக கூட்டணி நம்பிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் தான் எஜமானவர்கள். மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. அதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் ஆகிவிட்டன. இந்த 52 மாத காலத்தில் இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் தானாக வந்துவிடும். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. திமுக ஊழல், ஊழல் திமுக. அது உண்மைதானே? இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலேயே ஊழலுக்கு கலைக்கப்பட்ட அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நடக்குதுல்ல. இன்னைக்கு எந்த துறையிலாவது லஞ்சம் இல்லாத உங்களுக்கு பிரச்சனை தீருதா? எல்லா துறையிலும் லஞ்சம். லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. இன்னைக்கு வாரிசு அரசியலாக இன்றைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுகவில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அவையிலும் விட்டு வைக்கல. இப்ப அவையிலும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதானே? ஒரு திமுக ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாட்டு மக்கள் தாக்கு முடிக்க முடியாது. 4 அதிகார மையங்கள், 4 முதலமைச்சர் தமிழகத்தில் இருந்தா தமிழகம் எப்படி இருக்கும் எண்ணி பாருங்க. இன்றைக்கு இந்த அதிகார மையம் மக்களை வாட்டி வதைக்கிறது. திமுக அதில் இருக்கிற திரு கருணாநிதி குடும்பம் பிழைக்க 8 கோடி வரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார். 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இன்பநிதியும் வருவார் சொல்றாங்க. இன்பநிதியும் வருவதாக சொல்றாங்க. ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படின்னா அது கட்சியா? கார்பரேட் கம்பெனி. கம்பெனியில தான் முதல்ல ஓனர் இருப்பாங்க, அப்புறம் அவருடைய வாரிசு அந்த கம்பெனி எடுத்துக்குவாங்க. அப்படி திமுக கட்சி அல்ல, அவர் கம்பெனியா மாறிவிட்டது. அந்த கம்பெனி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? ஆக திமுக என்ற கம்பெனிக்கு மூடு விழா நடத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் செய்வீங்களா?
ஆக இன்றைக்கு திரு கருணாநிதி ஒரு குடும்பம் பிழைக்க இத்தனை மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் இவ்வளவு பத்திரப்பதிவு, நீங்க பத்திரப்பதிவு செய்ய போனா அதுக்கு தனியா ஒரு ரேட்டு, அதுக்கு எவ்வளவு பதிவு பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுறான். இப்படி எங்கேயுமே கிடையாது. ஒரு பிளாட் போட்டா அந்த பிளாட்ல முத நிலத்துக்கு ஒரு ரேட், அதுக்கு விலை நிர்ணயிக்க ஒரு ரேட்டு, பிறகு அது பத்திரம் பதிவு செய்யறதுக்கு ஒரு ரேட்டு, இப்படி பிரிச்சு பிரிச்சு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த பத்திரப்பதிவில் மிகப்பெரிய மெகா ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களுடைய ஆதரவோடு சட்ட ரீதியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களா அதிகமா? எல்லா வலைதளத்திலையும் பத்திரிகையிலும் வந்திருக்குது. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் இருக்கிற பார்லாம் திமுக கட்சி சேர்ந்த ஒருத்தரே எடுத்துக்கிட்டார். எந்த கடையில் அதிகமா சேல்ஸ் இருக்குதோ அந்த கடைக்கு பக்கத்தில் அந்த மதுபான பார் எடுத்துக்கிட்டாங்க. இல்லீகல் விற்பனை, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது டாஸ்மாக்ல. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறதுல ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. 15 கோடி ரூபாய் இந்த பாட்டில் விற்பனையில் மட்டும் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? வெறும் 10 ரூபா வாங்கினதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக அவள் ஆய்வு செஞ்சு அவள் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதா பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி. முழுமையா விசாரிக்கப்பட்ட 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிகளுடன் டாஸ்மாக் நிறுவனம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு தகுந்த அதிகாரிகள் மூலமாக அந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபடி இது நகராட்சி, நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க, குப்பை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதோட கரண்ட் பில், கரண்ட் ஏற்கனவே தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாவே திமுக ஆட்சியில் ஷாக் அடிக்குது. அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வரி வீட்டு வரி கடவரிக்கலாம் வருஷம் 6% உயர்த்துவாங்களாம். இப்ப போன வருஷம் போட்டாங்க, இந்த வருஷம் 6% உயர்த்திட்டாங்க. போன வருஷம் 100%, இப்ப 106% உயர்த்திட்டாங்க. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தல் நேரத்தில் வரியே போட மாட்டேன்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அளவிற்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட விலைவாசி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு விலைவாசி பட்டியல். அது மட்டும் இல்ல, இந்த பிளான் அப்ரூவ்டு, இது நகராட்சிங்க. நகராட்சியில் 1000 சதுரடி வீடு கட்ட வேணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதுக்கு சார்ஜ். இப்ப திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய், 100%. நீங்க 1000 ரூபாய் 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சிக்கு அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதிக்கு அது கட்டணம் 37,000. திமுக ஆட்சியில் 74,000, 100% உயர்ந்து போச்சு. அதோட விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு இந்த ஏழை மக்கள் கடும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. ஏனென்றால் அரசாங்கத்தில் கவனம் செலுத்தல, மக்கள் மீது கவனம் செலுத்தல. மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசு முன்வரல. எப்பொழுது பார்த்தாலும் இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த லிஸ்ட் இல்லைன்னா நாளைக்கே அறிக்கை விடுவாங்க திமுக காரர்கள். அதனால அண்ணா திமுக ஆட்சியில் 2021 அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு விற்பனது.
திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கலரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50, திமுக ஆட்சியில் 72. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 48. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190 ரூபா, 60 ரூபா உயரும். எல்லாமே கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் நம்முடைய சமையலுக்கு. நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400, 1 கிலோ 150 ரூபா அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130, 56 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபா. இப்படி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இதனால ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த மக்களுமே இதை வாங்கி நம்முடைய சமையல் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உணவு பட்டியல் இது எல்லா குடும்பத்திலும் இருக்குது. ஆனா இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருந்தோம். 100 கோடி இந்த விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை தமிழ்நாட்டில் ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மக்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே செயல்படுத்தி காட்டினோம். இதனால் ஏழை மக்கள் பாதிப்புக்கு ஆளாகாம பார்த்துக்கிட்டோம். அதே போல கட்டுமான பொருட்கள் இனிமேல் வீடே கட்ட முடியாது. திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? திராவிட அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம் சாண்ட் 3000 ரூபாய், திமுக ஆட்சியில் 5500 ரூபாய், 2500 ரூபாய் ஒரு யூனிட் விலை அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், திமுக ஆட்சியில் 4500 ரூபாய், 2500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதிகம். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000, 30,000 ரூபாய் ஒரு டன் கம்பி விலை உயர்வு. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 இருந்து 8 ரூபாய், திமுக ஆட்சியில் 10 ரூபாய் இருந்து 12 ரூபாய். அதே போல சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட், திமுக ஆட்சியில் 350 ஒரு மூட்டை சிமெண்ட்டுடைய விலை உயர்வு. திமுக ஆட்சியில் 110 ரூபாய். வீடு கட்ட முடியுமா? ஏங்க இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த முதலமைச்சர் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசுறேன். அவை நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த பட்டியலை அறிவிச்சார். அவருடைய தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. கட்டுமான பொருட்கள் விலை ஏறிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியல கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து விலை குறைப்போம் என்று பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை எடுத்து சொன்னேன். உடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீங்க, அதை கொண்டு வாங்க. அதனால கொண்டு வந்தா இந்த விலையை இறக்கலாம். இதனால கட்டுமான தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. இந்த வீடு கட்டுறவங்க, கடை கட்டுறவங்க அத்தனை பேரும் பாதிக்கிறாங்க. இது உண்மைதானங்க? விலை ஏறி போச்சுல. அதோட எங்க பார்த்தாலும் போதை பொருள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதை பொருள் விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ போதை பொருள் தாராளமா கிடைக்குது தமிழ்நாட்டில். கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்பனை அமோகம். கஞ்சா முதல்ல அந்த இலையில தான் வரும், கஞ்சா இலைன்னு சொல்லுவாங்க, அதுல வரும்னு சொல்லுவாங்க. இப்ப சாக்லேட்ல கிடைக்குதான், அப்படித்தானே சொல்றாங்க. நான் வரும்போது கூட சொன்னாங்க, நேற்று தினம் சாக்லேட்ல இந்த கஞ்சா வடிவத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சதா பத்திரிகை செய்தி. இப்படி போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று நான் ஒரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டிலே நான் எச்சரிக்கை விடுத்தேன். சட்டமன்றத்திலையும் பேசினேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்தேன். இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. அந்த கஞ்சா விற்பனையை தடை செய்ய வேண்டும், இரும்பு கரை கொண்டு அடக்க வேண்டும். இதற்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டா அந்த குடும்பம் சீரழிந்து விடும், அவரும் சீரழிந்து விடுவார். ஆகவே இந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கஞ்சா தமிழகத்தில் அறவாக
தடை செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு டிஜிபி இருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2.0, 3.0, 4.0 ரிட்டையர் ஆகி ஓ போட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, ஓ போட்டுட்டு போனதான் மிச்சம். இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் இதுல ஈடுபட்டதா தகவல். அதனாலதான் இந்த கஞ்சா விற்பனை தடை செய்ய முடியல. ஏன் காவல்துறை நினைச்சா, அரசாங்கம் நினைச்சா இதை தடை செஞ்சிருக்கலாம்ல? முடியாது. ஏன்னா திமுக தலைவர் இந்த 2 ஆண்டுக்கு முந்தைய அவருடைய பொதுக்குழு, திமுக பொதுக்குழு நடக்குது, அந்த பொதுக்குழுல பேசுறார் முதலமைச்சர். திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுல பேசுறார். நான் இரவுல கண்மூடி காலையில கண் திறக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரல என்ன பிரச்சனை நடக்கும் என்று அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார். அச்சத்துல கண் திறக்கிறாராம். அவர் சொன்னது அப்படின்னா திமுக கட்சிக்காரருடைய அட்டகாசம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கட்சியுடைய தலைவரே சொல்றார். அப்படி இருக்கிற காரணத்துல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அப்பதான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் நிறைந்துட்டா அந்த மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. இன்னைக்கு புதிய தொழில் வருகிற வராது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த போதை ஆசாமியால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால் இன்னைக்கு பல பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை, திருட்டு, இப்படி பல சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும், முதியோர்கள் எங்க அதிகமா முதியோர்கள் வசிக்கின்ற இடத்தை தேர்வு செஞ்சு அந்த முதியோர்களை கொலை செஞ்சு அவர்கிட்ட பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. உண்மைதானே? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இந்த அரசாங்கம் இந்த கொங்கு மண்டலத்தில் பல முதியோர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பொருள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. முழுமையான விசாரணை இந்த அரசாங்கத்தில் நடத்த முடியல. குற்றவாளிகள் முழுமையாக ஒரு சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 பேர் கொலைப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 பேர் காவல்துறை அதிகாரிகளே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு குற்றம் புரிகின்றவர்கள், குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்கள் காவல்துறை கண்டா பயம் இருக்கணும். அந்த பயம் குற்றவாளிகிட்ட இல்ல. அதனாலதான் இந்த குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று. அண்ணா திமுக ஆட்சியில குற்றம் செய்கின்றவர்கள் அச்சத்தோடு காவல்துறை கண்டா பயத்தில் இருந்தாங்க. அதனால குற்ற நிகழ்வு குறைக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. திமுக அப்படியே நடக்குது. தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் பிரச்சனை, நடக்காத நாளே இல்லை. நீங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற போது இன்னைக்கு தொலைக்காட்சி திறந்தா வெள்ளி விலை என்ன, தங்க விலை என்ன, என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தொலைக்காட்சி திறந்தா கொலை நிலவரம் என்ன, அதுதான் இப்ப வருது. அதுதான் இந்த திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில பல திட்டங்களை கொண்டாந்தோம், எல்லாமே திமுக ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் நல்ல திட்டம் தானே, ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தானே. ஆக இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அம்மா அவர்களுடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்கம் 1 சவரன் அண்ணா திமுக ஆட்சியில் 12 லட்சம் பெண்களுக்கு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இன்னைக்கு ஒரு பவுன் 80,000 ரூபாய், அதை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோட அமைந்த பிறகு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டும் இந்த திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதெல்லாம் அம்மா மினிக்கில்லை. அது என்ன கஷ்டமா தெரியல இந்த ஆட்சியாளர். அதுல என்ன அரசியல் தேவை? ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கில்லைக்கு தொடங்கப்பட்டு 2000 அம்மா மினிக்கில்லைக்கு திறந்தோம். இந்த 2000 அம்மா மினிக்கில்லை முழுக்க முழுக்க அந்த ஏழை மக்கள் ஏதாவது நோயாய் பாதிக்கப்பட்டால்
அந்த அம்மா மினிக்கிளிக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான திட்டம். மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் மக்களிடத்திலே பெயர் வாங்கிவிட்டது. இது அண்ணா திமுக கட்சிக்கு சாதகமாக அமைந்துள்ள திட்டத்தை ரத்து பண்ணிக்கிட்டீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே 2000 அம்மா மினிக்கிளிக்கல 4000 அம்மா மினிக்கிள திறப்போம். ஏன் ஏழைகளுக்கு வைத்தியம் பண்றதுல என்ன கஷ்டம்? ஏழைகளுக்கு சிகிச்சை கொடுப்பதில் இந்த அரசு பொறுத்துக் கொள்ள முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்சம்பாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக தோற்றுவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே அண்ணா திமுக ஆட்சி இருந்த காரணத்தில் தான் மற்ற மாநிலத்தை விட தமிழகம் உயர்ந்த நிலை இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் எல்லாமே படுபாலத்து கொண்டு போயிருவாங்க. அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், அவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்கு அம்மாவுடைய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 7.5% உள்ளிடுவதுக்கடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தில் இடம் கிடைத்தவர்களுக்கு அத்தனை பேர் ஏழைகள், அரசு பள்ளியை படிக்கின்றவர்கள், விவசாயி, விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, சலவை தொழிலாளி, இப்படி நெசவு தொழிலாளி, இப்படி இருக்கிற குடும்பத்தில் பிறந்த மாணவி தான் இந்த உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சாங்க. அவர்கள் வந்து மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அரசாங்கமே இந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நீங்க மருத்துவ கல்வி கிடைச்சு. இதெல்லாம் ஏழைகளுக்கு கிடைக்கின்ற திட்டம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும் என்ற இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க. நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் கொடுத்தாங்க. அதையும் திமுக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டு விட்டது. சுமார் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு சுமார் 7,300 கோடி ரூபாயில இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும். அதே போல கொரோனா காலத்தில் கடுமையா மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதுவும் ஏழை மக்கள் கடுமையா பாதிச்சாங்க. அப்படிப்பட்ட மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டில் தான் நம்முடைய ஏழை மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நம்முடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ரேஷன் கடை மூலமாக கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அந்த வருஷம் பொங்கல் வந்தது, தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல, கல்லூரிக்கு செல்ல முடியல. அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அதே ஆன்லைனில் அவர்கள் எக்ஸாம் எழுதி நல்ல பட்டத்தை பெற்றார்கள். பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டில் தான் ஆல் பாஸ் போட்டு கொடுத்த மாணவர்கள். அதே போல ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு வீடு வீடா வந்தாங்களா? நகரத்தில் வந்திருப்பாங்க, வரல. சில இடத்துக்கு போனாங்க, போய் இந்த விளம்பரத்தால் 46 பிரச்சனை இருக்குதான். மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களை சந்தித்து அவர்கிட்ட மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். தீர்க்க முடியுமா? இன்னும் இருக்குது 7 மாசம் தான் ஆயுள் காலம் திமுகவுக்கு. இந்த 7 மாசத்துல எப்படி இவ்வளவு பிரச்சனை தீர்க்க முடியும்? ஆனா ஒண்ணு, ஸ்டாலின் வந்து எல்லாமே ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தா பிரச்சனை தீர்ப்பாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார்.
46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு தான் அவர் முதலமைச்சர். சரி, மனு வாங்கினாங்க. இந்த மனுவை முறையா கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆற்றில் கிடக்குது. இந்த மனு ஆற்றில் கிடந்து அதை காவல்துறை அதை பறிமுதல் செஞ்சு வழக்கு போட்டுக்கிறாங்க. அதே வலைதளத்தில் வந்திருக்குது. புதுக்கோட்டையில் இந்த மனு இந்த உங்களுடன் சாலையில் மக்கள் கொடுக்கிற மனு வடை கட்டி கொடுக்குறாங்க. வடை கடையில் வடை சொல்றாங்கல்ல, அந்த கடையில் மக்களுக்கு இந்த மனு மூலமா வடை கட்டி கொடுக்குறாங்க. அதையாவது ஒழுங்கா செய்யறீங்களா? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்யறாங்க. செஞ்சாங்களா? அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நீட் ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாங்க. ரகசியத்தை சொன்னாரா? சரி, தாராபுரம் மக்கள் கேட்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார், அப்போது ரகசியத்தை வெளியிடுவான்னு பார்க்கலாம். அதோட சரி, இந்த நீட் தமிழகத்துக்கு விலக்கு பெறுவதற்கு 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அங்க மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீட்டுக்கு விதிவிலக்கு பெறுவதற்காக முயற்சி செய்வேன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் கையெழுத்து வாங்கினாங்க. இந்த கையெழுத்து வாங்கி அந்த விண்ணப்பம் எல்லாம் சேலம் மாவட்டத்தில், எங்க மாவட்டத்தில் பெத்தநாயகி மலையத்தில் திமுக மாநில இளைஞரணி பொதுக்கூட்டம் நடக்குது. இளைஞரணி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அங்க இருக்கிற மேடையில் இந்த கையெழுத்து வாங்கின படிவத்தெல்லாம் வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசும்போது காத்து அந்த மனுலாம் அடிச்சுட்டு போய் திமுக காரன் காலில் விழுந்து மிதிப்பட்டதான் மிச்சம். இவ எப்பயாவது மனு வாங்கி மனுவுக்கு தீர்வு கண்டிருக்காங்களா? எதிர்கட்சியா இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நான் முதலமைச்சர் இருந்தபோது ஊர் ஊரா போனார். ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துகிட்டு இவர் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக நிர்வாகிகள் எல்லா ஊருக்கு போனாங்க, தமிழ்நாடு பூரா. சரி, மக்களும் பரவாயில்ல, ஸ்டாலின் வந்துட்டாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, நாம மனு கொடுத்தா தீர்வாயிரும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அழைச்சு அவருக்கு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதையெல்லாம் மனுவா எழுதி நீங்க நான் கொண்டு அந்த பெட்டியில போடுங்க, அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னாரா இல்லையா? செஞ்சாரா? ஏங்க, இந்த காகித மனு போடுறோம், இது என்ன தங்கமா இல்ல என்ன வைரமா திருடிட்டு போறதுக்கு? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு. இதுக்கு பூட்டு போட்டுறான், சீல் வைக்கிறான். எவ்வளவு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு படத்துல வரும், சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படம் தானே. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும், ஒருவரை ஏமாற்ற வேணும்னா ஆசையை தூண்டணும். அப்படி மக்களிடத்தில் ஆசையை தூண்டி மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டு கால ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உலகத்தையும் நிறைவேற்றிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல ஏழை மக்கள், ஏழை தொழிலாளி குடிசையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லது வீட்டு மனையே இல்லாமல் இருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே போல அவர்களுக்கு வீட்டு மனையில் இருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த வீடு இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கம் வந்தவுடன் வீடு இல்லாத நிலத்தை அரசாங்கமே வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கும் இப்போ கட்டுற வீடு மாதிரி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கும். ஏன்னா சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாளும் அந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஏழை மக்கள். அந்த ஏழை மக்கள் வாழ்வு மலர அவர்களும் மற்றொரு போல் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அண்ணா திமுக ஆட்சியுடைய பிரதான தேர்தல் அறிக்கையே இதுவாகத்தான் இருக்கும். அதே போல பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி சேலை கொடுத்தாங்க.
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது முறையா கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தரமான வேஷ்டி சேலை பொங்கல் அன்று வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலை கொடுக்கப்படும். இன்றைய தினம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இந்த பகுதியில் காவிரி கூட்டு குடித்திட்டம் 2ஆம் திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொடுத்திருக்கிறோம். தங்குதடியெல்லாம் மக்களுக்கு தூய்மையான நீர் அண்ணா திமுக ஆட்சி. குண்டடம் புதிய பேருந்து நிலையம், புதிய பேரூராட்சி அலுவலகம், 11 துணை ஆரம்ப சுகாதாரங்களுக்கு புதிய கட்டணங்களை கட்டிக் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில். மூலநில மாதிரி பள்ளி, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், யூனியன் போன்றவை அமைக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில் கள்ளி விலசு, தாளக்கரை, தாராபுரம் போன்ற 6 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட்டது. மேலும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே உபரி நீராக அமராவதியிலிருந்து உபரி நீர் அமரானிலிருந்து அமராவதி அந்த ஆற்றில் செல்கின்ற உபரி நீரை ஆங்காங்கே தடுத்து நிறுத்துவதற்கு அதிகமான தடுப்பணை கட்டப்படும். அமராவதி ஆற்றில் கள்ளி விலசு, ஆத்துக்கால் உருதூர், பெருமையம் ஆகிய இடங்களில் 3 பெரிய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கோம். தாராபுரம் ஒன்றியத்தில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்பணை, சின்ன சின்ன தடுப்பணை கட்டி கொடுத்திருக்கோம். அமராவதி புது ஆயக்கட்டு கால்வாய் முழுவதும் கான்கிரீட் தளம் அமைச்சிருக்கும். தாராபுரம் நகராட்சி அலுவலக கட்டி முனிசிபாலிட்டிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கோம். மூலனர் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டது. தாராபுரம், குண்டடம், மூலனர் ஆகிய 3 பகுதியில் புதிய மின்மயானம் அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். திருப்பூர் தாராபுரம் ஒட்டச்சத்திரம் புதிய 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு தாராபுரத்தில் 1 கிலோமீட்டர் தொலைக்கு உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்தோம். இதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு அந்த திட்டம். தாராபுரம் நகராட்சியில் 4 இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கட்டப்பட்டு தங்குதடையில்லாம நகர மக்களுக்கு குடிநீர் வழங்கணும். கோரிக்கை மூலநூல்ல முருங்கை பொடி, முருங்கைக்காயிலிருந்து பவுடர் தயாரிக்கிற தொழிற்சாலை வேணும் கேட்டுக்கிறாங்க. அதே போல அமராவதி உபரி நீர் லிப்ட் பாசனம், அதாவது நீரேற்று மூலமாக உப்பாறு அணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுருக்காங்க. இங்க காய்கறி அதிகமாக விளைகிற பகுதி, அந்த காய்கறிகள் கெடாமல் இருப்பதற்கு குளிர்பதன கிடங்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அதையும் செயல்படுத்தி கொடுக்கப்படும். தாராபுரம் வாரச்சந்தை புதுப்பொலியுடன் மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தாராபுரம் ஒட்டச்சத்திரம் மூலனூர் பகுதியில் இந்த கண்வழி கிழங்கு அதில் இருக்கிற விதையை விற்பனை செய்ய முடியலன்னு சொன்னாங்க. நான் வர்ற வழியில் பஸ்ஸை நிறுத்தி அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் தெரிவித்தாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனை போயிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு அமைச்சர் இதில் தலையிட்டு வெளியில் இருக்கிற வியாபாரி, வெளி மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து இந்த கண் வெளி விதையை வாங்க முடியல. அதனால இன்னைக்கு 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்குது. இதனால் கடும் மன உளைச்சல் இருக்கிறோம், விலை வீழ்ச்சியில் இருக்கிறோம். 1 ஏக்கருக்கு 4 லட்சம் 5 லட்சம் செலவு செஞ்சு நாங்க விதையை உற்பத்தி செய்யறோம். ஆனா இந்த ஆட்சியில வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக இன்றைக்கு இடைத்தரகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவர் சுரண்டி கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக அந்த விதைகள் விற்பனை செய்வதற்கு அரசாங்கமே ஏற்பாடு செய்யும். நல்ல விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு துணை நின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் திருமதி பி சத்யபாமா அவர்களே, திரு சின்னப்பன் என்கின்ற எஸ் பழனிசாமி அவர்களே, திரு வி பி பெரியசாமி அவர்களே, திருமதி பி ஏ ரேவதி குமார் அவர்களே, திரு பி செந்தில்குமார் அவர்களே, திரு கே வி சோமசுந்தரம் அவர்களே, திரு ஜி ஆர் பாலகுமரன் அவர்களே, திரு பி ரமேஷ் அவர்களே, திரு கே செல்வகுமார் அவர்களே, திரு எம் ராஜரத்னம் அவர்களே, மாநில அம்மா பேரவைச்செயலாளர் திரு முத்து வெங்கடேஸ்வரன் அவர்களே, திரு எம் ராஜரத்னம் அவர்களே, திரு செல்வகுமார் அவர்களே, திரு சி ராஜேந்திரன் அவர்களே, திரு ஏ பி கே தமிழரசன் அவர்களே, திரு டி பி லட்சுமணசாமி அவர்களே, திரு வி வெற்றிவேல் அவர்களே, திரு பைரவி என்கிற ரவிச்சந்திரன் அவர்களே, திரு வி சுகன்குமார் அவர்களே, திரு பி மோகன்ராஜ் அவர்களே, திரு பி மகேஷ்குமார் அவர்களே, திரு கோல்டன் ஆர் ராஜன் அவர்களே, திரு ஆர் ஆதித்யன் அவர்களே, திரு சி பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு டாக்டர் எம் கணேஷ்குமார் அவர்களே மற்றும் சாமுவேல் அவர்களே, கௌரி சித்ரா அவர்களே, பானுமதி அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திருமதி
மோகன பிரியா அவர்களே, பொதுச் செயலாளர் திரு சுகுமார் அவர்களே, செயற்குறிப்பினர் திரு ருத்ரகுமார் அவர்களே, தமிழ் மாநில செயற்குறிப்பினர் திரு MS ராமசாமி அவர்களே, மற்ற தமாக மாவட்ட தலைவர் திரு காளிதாஸ் அவர்களே, துணைத் தலைவர் திரு VPK நடராஜன் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பல்வேறு கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கும். கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.